ஹாய் காய்ஸ், கடைக்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் வந்த புதுசுலாம் வந்து திரும்ப திரும்ப ஹஸ்பண்ட் கடைக்கு போகிறப்ப இந்த ஏரியா தெரியுதா, எங்கே போகிறோன்னு தெரியுதா அப்படியெல்லாம் கேட்பாங்க. நான் முக்கால்வாசி கெஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம எதனா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்மளால் எதையும் சொல்ல முடியாது. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம். ஆனால் வந்து சில விஷயங்கள் மட்டும் நம்ம இந்த கடைங்க பேர் அதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம இங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டுக்கு போவோம். வீட்டுக்கு நம்ம திரும்பி வரோன்னா அதே ரூட்டில் வருவோமான்னு கேட்டால் எக்ஸாக்டாக கிடையாது. இங்கே வந்து போகிறப்போ ஒரு ரூட்டில் போவோம், வரப்போ ஒரு ரூட்டில் போவோம். சேம் வேவே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து சின்ன சின்ன நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ரோடு வந்து ரொம்ப சுற்றி வளைஞ்சு நம்ம இங்கே ஒரு ரோடு மிஸ் பண்ணிட்டோன்னா கூட ரொம்ப சுத்தலில் விட்டுரும். ஏன்னா அந்த மாதிரி இங்கே இருக்கும். நம்ம ஊர் மாதிரி டக்கு டக்குன்னு நம்மளால் ரைட் எடுக்க முடியாது, லெஃப்ட் எடுக்க முடியாது. ஸோ நம்ம எந்த ரூட்டு போதோ அதை தான் போய் ஆகணும். அதனால் நம்ம எங்கே போனாலும் பிளான் பண்ணி கரெக்டாக வந்து ரூட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் போக முடியும். பட் இங்கே வந்து மோஸ்ட்லி அவ்வளோ டிராஃபிக்ஸ்லாம் நமக்கு இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் டைமிங் மார்னிங் அப்போ தான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். மற்றபடி எப்போவுமே இங்கே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தோன்னா, சோளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஸ்ட்ராபெரி அண்ட் சிக்கன், பீட்ரூட்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, தயிர், அப்புறம் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் அடுத்து ஷாப்பிங் போனோம் நைட்டுக்கு